கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Book of Hebrew 11th chapter 30th verse. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. By faith the walls of Jericho fell down after they were compassed about 7 days. 27 அடி அகலமுள்ள ஒரு மதிலை கர்த்தர் விசுவாசத்தினால உடைய வைத்தார். By faith God broke in the wall of 27 feet of breadth. அந்த எரிகோ கோட்டையின் அந்த மதில் 27 அடி அகலத்துல இருந்துச்சா. That the wall was 27 feet of the breadth. இந்த ஹால்ல பாதி பகுதிக்கு அதனுடைய மதில் இருந்தது. The wall was half of the building of this. அவ்வளவு பெரிய மதிலை கர்த்தர் விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து ஜனங்களை இடிக்க வைத்தார். God made that people to use the அந்த faith as weapon to விசுவாசத்தை break அவங்க it. பயன்படுத்தி சுற்றி வந்த பொழுது ஆண்டவர் அதை இடித்து நொறுக்கினார். With the faith they compassed around, God made to bruise it. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆயுதமே விசுவாசம்தான். The spiritual weapon is only the faith. உங்களுக்கு பலவிதமான கிருபை, வரங்கள், வல்லமை, பலவிதமான ஈவுகள், திறமைகள் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு ஆயுதம் விசுவாசம். You may have all the grace, gifts, talents and everything, and more than all this the faith. எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த ஒரு ஆயுதம் சொன்னா அது விசுவாசம். The excellent weapon is only the faith more than all. அந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை ஒரு மனுஷன் எடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஜெயம்தான். If a man take that weapon, the faith, he will get the victory. இந்த ஒரு எரிகோ கோட்டையில உலகத்தையே ஜெயிச்சிடலாம். Not only the one Jericho fortress, the whole world he can overcome. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The faith is the one we can overcome the world. விசுவாசத்தை நீங்க டெவலப் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் உலக பிரகாரமான பிளெஸிங்கும் டெவலப் ஆயிட்டே வரும். As much as you increase the faith, the worldly blessing as well as all will be increased. எழுத்தின் பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதிகமா உபயோகப்படுகிற ஒரு முக்கியமான அம்சம் விசுவாசம். Only the faith is the most aspect for the spiritual life as well as the worldly life. உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வருங்காலம் எல்லாவற்றையுமே விசுவாசம் என்கிறதான காரியத்தில் நீ செயல்படுத்த ஆரம்பித்தா வாழ்க்கை செழிப்பாய் மாறும். Your life will be a prosperous one if you lead everything under your business, your life, all the worldly thing under the faith. இங்க விசுவாசத்தினால அவர்கள் சுற்றி வந்தார்கள். அந்த எரிகோ இடிந்து விழுந்தது. Here they came around the fortress by faith, that Jericho fell down. அதுக்கு முன்னால அந்த தேசம் அடைக்கப்பட்ட ஒரு தேசம்னு சொல்லி இருக்கு. Before that the city was a closed city. அது அடைக்கப்பட்ட ஒரு கோட்டை. It was a fortress which was shut up. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறது போல உனக்கு தோற்றம் இருக்கிறது. In your life also you may feel some things God has shut. அந்த வெளிப்பாடு குறையும் பொழுது சாத்தான் அடைத்து விட்டான் என்று நீ சொல்லுகிறாய். When the revelation decreases, you say only the devil has shut everything. எப்படியோ அடைப்பை நாம் இந்த நாட்கள்ல காண்கிறோம், உணர்கிறோம். Anyhow we are feeling that, we are seeing that shut up. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. In Joshua 6:1, Jericho was shut before them, it is said. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்ட ஒரு நிலவரத்துல காணப்பட்டது. In front of the children of God, the Jericho was in the state shut. கர்த்தர் அதை திறக்க விருப்பப்படவில்லை, அதை உடைக்க அவர் சித்தம் கொண்டார். God was willing to not to open but want to bruise it. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing today? உங்களுக்கு முன்பாக உள்ள அடைப்பெல்லாம் கர்த்தர் திறந்தா திரும்பி அவன் நெஞ்சிடுவான், மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. What are the things closed before you? If it is open, mean again there is a chance for closing. அதனால கர்த்தர் என்ன பண்ணார், இந்த கதவை திறக்கிறது பூட்டுறது இந்த வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமா மதிலையே உடைச்சு ஒண்ணுமில்லமாக்கிட்டார். So God did not open the door and closing it, totally he was broken everything. கர்த்தர் அப்படி செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்துவாங்களா? Yes, I believe God will do the next again. அடைக்கப்பட்ட அந்த கதவை கர்த்தர் திறந்து திருப்பி அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அந்த கோட்டையவே கர்த்தர் 27 அடி கோட்டையை ஒண்ணுமில்லாம உடைச்சு கீழே விழ வச்சிட்டார். God made that for 27 feet of the fortress and broken it and made it nothing. 27 அடி அகலம் இருந்தபடினால தான் மாடி வீடு கட்டி ராகாப் என்ன வீசி அந்த மதில் மேல உட்கார்ந்துட்டு இருந்தா. Because that the wall was 27 feet of broad, the Rahab harlot, she made a house upon that. அவ வீடு அது மேல தான் இருந்துச்சு. Their house was upon that. அவ ஊருக்குள்ள இல்ல,
இல்ல, மதில்ல தான் இருந்தா. She was not inside the city, she was on the wall. அவ்வளவு பெரிய மதிலை கர்த்தர் உடைச்சு நொறுக்கினார். Such a great wall, God broken it. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற முதல் செய்தி, உனக்கு முன்னால இருக்கிற அடைக்கப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்க போறார். Today God is giving you the message, God is going to break everything which is closed in front of you. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? Do you know what happened next? எரியோவை, அந்த உடைஞ்சு போனதான எரியோவை யோசுவா சுட்டெரிச்சிட்டான். Joshua fired it to the broken Jericho. அத ஃபுல்லா தீய வச்சு கொளுத்திட்டான். He also fired it totally. யோசுவா 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Joshua 6:24. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டெரித்தார். The city and all things belong to were fired. எல்லாவற்றையும் அங்க ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. Totally they burnt everything. பாருங்க, அதை இடிச்சது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை எரிக்க சொன்னார். Not only God was broken it, God made to burn it. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் கூட உன்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட எரிகோக்களை நீயும் கூட கட்டி வைத்திருக்கலாம். Beloved, in your life also you may have some Jericho in front of you. இத கர்த்தர் இடிக்க இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். God is also willing to break it today. எரிகோன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். Jericho is a cursed place. ஆனா இயேசு அந்த இடத்தை தேடி தேடி திரும்ப போய் அந்த சாபத்தை மாற்ற அவர் முற்பட்டார். Jesus wanted to go again and again to that Jericho and wanted to make the curse change. அடைக்கப்பட்ட எரிகோவை இடிக்கணும், அடுத்து அதை எரிக்கணும். First of all, the shut Jericho should be broken it and burnt it next. இந்த ரெண்டும் தான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இதை மாத்திரம் செயல்படுத்த முற்படுங்கள். Those who hear the voice of God today, you also try to do this. இதுக்கு ஒன்று விசுவாசமும் மற்றொன்று துதியும் உபயோகப்பட்டது. Well, first of all faith and next price is needed for to break it. உள்ளுக்குள்ள விசுவாசமும் வெளியே பார்க்கும் பொழுது துதியும் தான் அவங்களுடைய ஆயுதமாய் செயல்படுத்தப்பட்டது. Only the faith inside and outside price was their weapon to break it. ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சுத்திக்கிட்டே வந்தாங்க. But they were obeying the Lord, they were going around this wall. அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ செய்ய போறார் ஒரு நம்பிக்கையில அவங்க சுத்திட்டே இருந்தாங்க. With the hope God is going to do something, they were also encoming around. மத்தவங்களுடைய பார்வையில ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். In the other side it might be the foolishness. 6 நாள் சுத்திட்டு வரான், என்னடா ஒரு டெய்லி சுத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கலாம். Everybody might ask a question every all 6 days they were going around, what is going to happen? நீ பைபிளை தூக்கிட்டு சுத்துறது அலையறதெல்லாம் பார்த்து மத்தவங்க கேள்வி கேட்பான், என்ன நடந்துச்சு இவன் பைபிளை தூக்கிட்டு சுத்திட்டு வர்றான்னு கேட்பான். You are also carrying the Bible and roaming, and they will also others will ask the question why he is carrying the Bible and roaming. 7ஆம் நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ சுத்திட்டு வா, அதே நேரத்துல துதியோடு சுத்திட்டு வான்னு சொன்னார். So you go around it, you have to go with a price around it, God said. விசுவாசத்தோடு தோத்திரமும் செய்யும் பொழுது அதுக்கு இன்னொரு பவர் கூடியிருது. When price is joined with a faith, there is another power also added with that. ஒரே நேரத்துல ரெண்டு ஆயுதமும் சேர்ந்து உபயோகப்படுத்தினா என்ன விதத்துல கிரியை செய்யும்? In what way it will work if we use two weapons at a time? ஒரு ஆளு 1000 பேரை துரத்தலாம்னு பைபிள் சொல்லுது. One man can chase 1000 people in the Bible. ரெண்டு பேர் சேர்ந்தா 2000 பேர் இல்ல, ரெண்டு பேர் சேர்ந்தா எத்தனை பேர்? 10000 பேரை துரத்தலாம். Two people gather together and chase away 10,000 people. விசுவாசமும் துதியும் சேரும் பொழுது 27 அடி மதில் இல்ல, 77 அடி மதில் கூட என்ன செஞ்சானோ உடைஞ்சுதான் ஆகணும். When faith and price join together, not only 27 feet of wall, 77 feet of wall may be broken. இன்றைக்கு இந்த எரிகோவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Today what are we doing with the Jericho? இந்த எரிகோவை ஆண்டவர் இடிச்சிட்டு after breaking that Jericho, அதை சுட்டெரிக்க சொல்லிட்டு he asked us to burn it. அதுக்கு பிறகு யோசுவா சொன்னா ஒரு கமாண்ட், ஒரு சாபத்தை சொன்னான். After that Joshua proclaimed a curse. என்ன சாபம் சொன்னா? What was the curse? யோசுவா 6ஆம் அதிகாரத்துல in Joshua 6 chapter 26ஆம் வசனத்துல 26th verse, இனிமேல் இந்த எரிகோவை எவனும் கட்டக்கூடாது. nobody should build again this Jericho. அப்படி யாராவது கட்டினா அவன் சபிக்கப்பட்டவன். If anybody built again the Jericho, he is a cursed man. அதையும் தாண்டி ஒருத்தன் அஸ்திவாரம் போட்டா அவன் மூத்த பிள்ளை சாவான். If any man again he is put the base, and the eldest son of him will die. அவன் பிள்ளை செத்ததை அவன் புரிஞ்சிக்காம மறுபடியும் அதுல தூக்கி வாசல்ல வச்சிட்டான்னா அவன் இளையகுமாரன் சாவான். The next son also will die if he keep the door against. இது சாபமா சொல்லிட்டான். Like this I give set all the curses. இடிஞ்சு விழுந்த எரிகோவை கட்டவே கூடாது. The broken Jericho should not be built again. அந்த சுட்டெரிக்கப்பட்ட எரிகோவை மறுபடியும் ஒருத்தன் கட்டி எழுப்பவே கூடாது. The burned Jericho should not be built again by any man. நம்முடைய வாழ்வில் இந்த எரிகோ எழுப்பப்பட்ட காலங்கள் இருந்தது. கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் வாயிலாக அதை உடைச்சிருக்கிறார். In our life also we got the Jericho wall because of the sanctification meeting. God has broken that wall. பரிசுத்த ஆவி என்கிறதான அக்கினியினால அதை சுட்டெரிச்சிருக்கிறார். By the Holy Spirit, the fire, God has burnt it away. இந்த அனுபவத்தை உணர்ந்தவங்க கையில வைத்துங்க பார்க்கலாம். Those of us this experience, raise your hands. அதுக்கு தான் நான் 5 கூட்டம் வச்சேன்.
So that I kept 5 meetings. நேத்து நைட்டு 6வது கூட்டம் ஒன்னு இருந்துச்சு. Yesterday night the 6th meeting. இன்னைக்கு காலையில 7வது கூட்டம் எரிகோ விழுந்துருச்சு. Today the 7th meeting the Jericho has fell down. உன் வாழ்க்கையில உன்னுடைய ஊழியத்துல உன்னுடைய ஜீவியத்துல உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில என்னென்ன ஃபால்ட்டோ இதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு சுட்டெரிச்சிருக்கிறார். God has broken everything and banned everything what are found in your life and business and everything. அபிஷேகத்துல ரெண்டு அபிஷேகம் இருக்கு. In the anointing there are 2 kinds. ஒன்று சாதாரணமா குதிச்சு ஆவியில நிறைஞ்சு அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஒரு நார்மல் ஒரு anointing. One is a normal anointing by jumping and feeling the spirit. இன்னொரு அபிஷேகம் இருக்கு. Another one more anointing. அது என்னது? What is that? அது அக்னி. That is a fiery anointing. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். I am giving you baptism by the water. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர். One who comes after me is greater than me. அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல. I am not worthy to loose out his lashes. அவர் உங்களுக்கு he பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். by the Holy Spirit and by fire he will baptize you. அப்போ அக்னியில ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. So in the fire also there is a baptism. நீ உனக்குள்ள சரியான ஒரு ஃபயரா நீ மாறணும். You have to be a right fire in you. நீ வைக்கோல போலவே இருந்துட்டு இருந்தேனா ஒண்ணே எரிச்சிரும் பிசாசு. If you are like a straw the devil will make you fire burn you. இந்த 7வது நாள் சுத்தி விசுவாசத்துல துதியோடு சுத்தி வரும் பொழுது இந்த எரிகோ இடிஞ்சு விழுந்துருச்சு. யோசுவா அதை சுட்டெரிச்சிட்டான். With the fire they were encoming around the Jericho for 7 days. Joshua burnt it and the broken. என்னுடைய நம்பிக்கை எரிகோ விடிஞ்சிருச்சு. My God, the Jericho has fallen down. எரிகோ எரிஞ்சிருச்சு. The Jericho has burnt away. இப்ப அடுத்து யோசுவா ஒரு கமாண்டிங் ஒரு சாபம் சொல்றான். இனிமேல் யாரும் இந்த எரிகோவை என்ன செய்ய கூடாது? கட்டக்கூடாது. Joshua is telling a curse. Jericho should not be built by any man. இனிமேல் இந்த சாபமான வாழ்க்கையை நீ மறுபடி விழுந்து போன தோல்வியான பின்மாற்ற வாழ்க்கையை நீ கட்டக்கூடாது. Again you should not build a fallen life or the cursed life or the failure life again. மறுபடியும் அந்த தோல்வியான வாழ்க்கையை நீ தொடரக்கூடாது. Again you should not follow the failure life. மறுபடியும் அந்த தோல்வியான வாழ்க்கைக்கு நீ ஒரு அஸ்திவாரம் போடக்கூடாது. Again you should not put the foundation for the failure life. போதும். It is enough. நீ வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சது போதும். It is enough. You have made the loss in your life. நீ வாழ்க்கையில பல காரியங்களை இழந்தது போதும். It is enough. You have lost many things in your life. வாழ்க்கையில अनेक காரியங்களை நீ நன்மையில தோற்று போனது போதும். It is enough. You have also lost everything and failed in all your நீ பட்ட அவமானம் போதும். It is enough. What you the shame you have got. நீ பட்ட கேவலம் போதும். All the reproaches you have gone through is enough. நீ போன பாதைகளில உனக்கு வந்த கண்ணீர் போதும். It is enough. There are tears which you got when you go through the path. கைவிடப்பட்ட நிலவரத்துல நீ தள்ளப்பட்டது போதும். It is enough. You are also in a rejected condition. இனிமேலாவது உன்னுடைய வாழ்வு செழிப்பாய் மாறட்டும். Hereafter at least your life may be a prosperous one. எல்லாம் இங்க கவனிங்க. ஒருவேளை உன்னுடைய வாழ்வில இன்றைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வராவிட்டால் அதுல மீட்பே கிடையாது. Perhaps at least today if you don't get the redemption there is no redemption for you. ஒரு மனிதன் இயேசுவினிடத்துல வந்து விடுதலை பெறலனா வேற எங்கேயுமே அவனுக்கு என்ன கிடைக்காது? விடுதலையே கிடைக்காது. If a man don't get the deliverance from Jesus he will not get any deliverance at all. இப்போ அவன் சொல்றான் இனிமேல் இந்த எரிகோவை யாருமே கட்டக்கூடாது. Now he says nobody should build again. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். God is only talking to you. அவன் அழகா சொல்றான் இனிமேல். He says hereafter. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டார். He a man one who rise to build this Jericho will be a cursed man. எத்தனை பேர் மறுபடியும் இந்த சாபமான வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னு ட்ரை பண்ண போறீங்க? How many of you want to build again a cursed life? யாருக்காவது அப்படி ஒரு ஆசை இருக்கா? Do anybody having a desire like that? போதும். தோல்வி அடைஞ்சது போதும். Is enough what we have புறஜாதிகள் மத்தியில அவமானப்பட்டது போதும். Is enough we have get a shame. இதுவரைக்கும் நீ எப்படியோ தடுமாறினது போதும். It is enough we have stumbled so far. இனிமேல் மறுபடியும் உன்னுடைய தோல்வியான வாழ்க்கைக்கு நீ போகாத. Again you shouldn't go back to your failure life. ஆண்டவர் அந்த யோசுவா மூலமா கர்த்தர் சொன்னார் இனிமேல் அதை எவனுமே கட்டக்கூடாது கட்டனா சபிக்கப்பட்டான். The Lord said through Joshua no man should build again if he build he will be a cursed man. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். After that also he said a word. இத தாண்டி யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இல்ல மீறுதல்ல துணிகரத்துல யாராவது அதை கட்டினான்னு சொன்னா அஸ்திவாரம் போடும்போது யார் செத்துருவா? மூத்தவன் செத்துருவான். If any man boldly and darkly built again the elder son of him will die. அதையும் தாண்டி அந்த பிள்ளை செத்ததனுடைய புரியாம காரியம் புரியாம அவன் திரும்பவும் வந்து அதுக்கு வாசல் கால் வச்சிட்டான்னா யார் செத்துருவா? இளையகுமாரன் செத்துருவான். Beyond that we also without knowing that he built ஏன் இப்படி ஒரு சாபம்? Like this one curse. வாழ்க்கையில தோல்வி மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். The failure in the life is a very worst thing. ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விங்கிறது பரம எதிரி. That is a heavenly the enemy is a failure in the life of பரம எதிரி. It's an eternal enemy.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you want to preserve your life holily? இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ மறுபடி போய் எரியோவை கட்டினா ரொம்ப கஷ்டம். After hearing the message we go again build the Jericho. It is very difficult. இந்த சாபத்தை பத்தி உனக்கு தெரியலன்னு நீ சொல்லிராத. இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் திருப்பி கட்டிட்டான். Don't say you do not know about the curse without knowing one man built it. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 Kings 16:34. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? What do we see here? பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்கிற ஒரு ஆள் எரியோவை கட்டிட்டான். A man called Hiel of Bethelite, he built Jericho. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சோ தெரியலையோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம போயிருச்சோ, இந்த சாபம் போட்டது தெரியாம போயிருச்சோ தெரியல. We do not know whether he doesn't know about the rules and regulation. நல்லா கவனிச்சுக்கோங்க. You listen well. நீங்களா போய் சாபத்தை வாங்கிராதீங்க. You yourself go and get any curse. இவனை பாருங்க, இவன் யாரு? பெத்தேல் ஊர். He belongs here. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? What is Bethel? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. வைத்தோம்ல விசுவாசி தான் அவன். He is a believer. பெத்தேல் ஊரானாகி ஈயேல் என்பவன் போய் எரிகோவை கட்டிட்டான். A man Hiel called from Bethel built Jericho. அஸ்திபாரம் போடும் பொழுது அபிராம் செத்தே போயிட்டான். When he was laying the foundation, Abiram died. அதன் வாசல்களை வைக்கிற பொழுது அவனுடைய இளைய குமாரன் செகுப் செத்து போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அஸ்திபாரம் போடும் பொழுது மூத்தவன் செத்தான். When he laid the foundation and the eldest son was died. யார் இந்த மூத்தவன்? Who was the eldest son? யார் இந்த இளையவன்? Who was his youngest son? வாசலை வைக்கிற பொழுது இளையவன் செத்து போய்விட்டான். When he set up the gate, the youngest son was died. அவன் தெரியாமலோ எப்படியோ செஞ்சிட்டான் அந்த வேலையை. Without knowing, he did that work. பெத்தேல்ல இருக்கிற மனுஷன் இப்படி செய்யலாமா? A man one who is in the Bethel, can he do like this? தேவனுடைய வீடு, தேவனுடைய தரிசனம் உள்ள ஒரு ஆள் செய்யலாமா? A man the house of God, he is having the revelation of God. அபிஷேகம் பெற்றவன் இந்த வேலையை செய்யலாமா? After receiving the anointing, can he do the work? அந்த மூத்த குமாரன் வாசல் அந்த அஸ்திவாரம் போடும் பொழுது அந்த மூத்த குமாரன் செத்தான். அது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறது. When he laid the foundation, the eldest son died. That shows our body. இந்த சரீரம் தான் சீனியர். That is this body is சீனியர். Senior. நமக்குள்ள இருக்கிற ஆவி ஜூனியர் தான். The spirit which is in us a junior one. முதல்ல இதத்தான் கர்த்தர் உண்டாக்கினாரு. அதுக்கு பிறகு தான் அதுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். First of all, God made the body, then only he breathed the. எரிகோவுக்கு நீ அஸ்திபாரம் போட்டின்னு சொன்னா உன்னுடைய சரீரத்துல வியாதி வரும், பலவீனம் வரும், தாக்குதல் வரும், போராட்டம் வரும். If you lay the foundation for Jericho, you will get some attack and failure in your body. சரீரத்துல அடியெல்லாம் வாங்கினாலும் உனக்கு உணர்வு இல்லாம மறுபடி நீ அதுக்கு வாசலை தூக்கி வச்சிட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடிபட்டு போயிடும். If you are so without knowing that getting the blows of the body, again lay the gate of that, you will get the failure in your spirit. பைபிள்ல சொல்லிருக்கல மூத்தவன் இளையவன் ரெண்டு பேர் சொல்லிருக்கு. In the Bible says the eldest son and the youngest son. மூத்தவன் மாம்சத்துக்குரியவன், இளையவன் ஆவிக்குரியவன். And the eldest son was related to carnal, the youngest son was related to spirit. மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. And the eldest son was Esau, the youngest son was Jacob. நீ எரிகோவை கட்டினேன்னு சொன்னா ஒரு விதத்துல சாபம். அஸ்திவாரம் போடும் பொழுது உன்னுடைய சரீரம் அடிபடும். If you build the Jericho, it is one way is the curse. When you lay the foundation, the body will be attacked. உன்னுடைய வாழ்க்கையில எரிகோவுக்கு நீ மறுபடி வாசலை தூக்கி வச்சிட்டேன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமா டெமாலிஷன். In your life again you set up the gate, the spiritual life also will be attacked. நீ கட்ட வேண்டியது எருசலேம். Only you have to build up Jerusalem. நீ கட்ட வேண்டியது எரிகோ அல்ல. You are not supposed to build Jericho. அதனால தான் வேதத்துல நான் நெகேமியாவுல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நெகேமியா சொல்றான், வாருங்கள் எருசலேமை நாம் கட்டி எழுப்புவோம். In Nehemiah 2:7, Nehemiah says, let us come and build Jerusalem. 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனை கட்டுகிறார்னு சொல்லி இருக்கிறார். 102 Psalms 15th verse, God builds Zion, it is said. ஆண்டவர் கட்டுவது சீயோன், சபை ஜனங்கள் கட்டுவது, ஊழியர்கள் விசுவாசிகள் சேர்ந்து கட்டுவது எருசலேம். The Lord builds Zion, and the servants of God and the believers together build Jerusalem. இதுதான் நீ செய்யணும். You have to do this work. எரிகோவை தயவு செய்து மறுபடியும் விழுந்து போன தோல்வியான வாழ்க்கையை இந்த கூட்டத்துக்கு பிறகு யாரும் கட்டி எழுப்ப வேண்டாம். After this mercy meeting, nobody should build away the fallen Jericho and the failure Jericho. எபேசியர் 2:19-20 அந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, When Ephesians 2ஆம் அதிகாரம் 19 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there?
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு You வருகிறீர்கள். are being built together on the foundation of the apostles, the prophets. அதற்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல். Jesus Christ himself with a அவர் மேல் cornerstone. மாளிகை முழுவதும் கூட்டி இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு The வருகிறார். whole building is fitly framed together upon him. நீ கட்ட வேண்டியது சபை. Only you have to build the church. நீ கட்ட வேண்டியது உன்னுடைய ஜீவியம். You have to build up your life. நீ கட்ட வேண்டியது எருசலேம். You have to build up only Jerusalem. நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ எரிகோவை கட்ட நீ போக கூடாது. You shouldn't go and build Jericho. You should have to do build Jerusalem. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் எரிகோவை கட்டுறதுக்கு தோல்வியான வாழ்க்கையில போறதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்காதீர்கள். You no need to take any decision to go to your life of failure hereafter. கூட்டம் முடிஞ்சிருச்சு, ராபோஜனம் முடிஞ்சு ஒரு 10 நாள் பல்ல கடிச்சிட்டு அதுக்கு பிறகு ரிவர்ஸ் எடுத்துற கூடாது. After the worship is over, after 10 days after taking the communion, you shouldn't go back reverse. இந்த 10 நாள் அமைதியா உட்கார்ந்திருப்பான். For 10 days you will be very quiet. அதுக்கு பிறகு கொஞ்சமா ரிவர்ஸ் வந்துட்டே இருப்பான். After little by little you will be coming reverse. அந்த கழுதை என்ன செஞ்சிருந்தான்? தேஞ்சு கடைசில எப்படி வந்து நின்னுச்சு? கட்டெரும்பா மாறிடுச்சு. The ass began going on decreasing and became an ant. இன்னொரு 10 நாளைக்கு எழுப்புதலா இருந்துட்டு அப்படி விட்டுற கூடாது. You shouldn't be நீ மறுபடி எரிகோவை கட்டற சிந்தையே உனக்கு வரக்கூடாது. You should not again get in your mind even to build again the Jericho. உனக்கு அந்த சிந்தையே வரக்கூடாது. You should not get even that thought. எண்ணத்துல கூட அது உனக்குள்ள தோன்றக்கூடாது. Even it should not come in your imagination. இருதயத்தின் நினைவுகளுக்கு கூட அது தோன்றக்கூடாது. It should not come in your memory of your mind. போதும். It is enough. உன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி ஒடிஞ்சு ஒண்ணு இல்லாம போனது போதும். It's enough. Your body is also under sick and bruised and without any condition. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், தெய்வீக விசுவாசம் இதெல்லாம் நஷ்டப்பட்டது போதும். It is enough. All your life of faith and the prayer life and everything is also wasted. It's enough. இன்றையோடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாற தேவன் விரும்புகிறார். God wants to make all your spiritual life and the worldly life a prosperous one from today. நீ இத கட்டறதுக்கு சிந்தையில கூட எடுக்காத. You shouldn't take it even in your thought to build again the Jericho. யாரையாவது வச்சு கூட கட்டணும்னு நீ செய்யாத, பிரயாசப்படாத. You no need to take labor to build with anybody. இன்றையோடு உன்னுடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகும். You have to make a full stop or the end for your old man. அடுத்ததாக இந்த எரிகோவுக்கு நீ போகவும் கூடாது. Even you should not again go to the Jericho. எரிகோவை கட்டறது மாத்திரமல்ல, Not only you are building the Jericho. ஒரு சிலர் எரிகோவுக்கு போவாங்க. Some people will go again to நான் Jericho. சும்மா போயிட்டு வந்தேன், அதுல என்ன தப்பு அப்படிமா? Simply I went and came. What is the wrong in that? நீ சும்மா சுத்தாத. Don't simply roam around. அவசியம் இல்ல. It is not necessary. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 30ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு டூரா போனானோ எப்படி போனானோ போயிட்டான். A man also gone from Jerusalem to Jericho in Luke 10:15. எப்படி? How? எப்படி போனான்? How did he go? எதுக்கு போனா? Why did he go? சொல்லிருக்கா? Is it said or not? சொல்லிருக்கா? சித்தப்பாவை பார்க்க போனான் அப்படினா இருக்கு. He went to see his uncle, is it said? போயிட்டான். எரிகோவுக்கு டூர் கிளம்பியாச்சு அவன். He went for a tour to Jericho. சீமேயிட்ட சாலமோன் அழகாக சொன்னான். Solomon beautifully said to Simei. என்ன சொன்னா? What did he say? எருசலேமை விட்டு நீ என்ன செய்ய கூடாது? இந்த ஆற்று கரையை நீ தாண்ட கூடாது. You shouldn't go from Jerusalem to and should not அதை cross the river. தாண்டும் நாளில் நீ சாவாய். When on the day when you cross you'll die. அப்பொழுது அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. It was very good for him at that ஆனா time. 3 வருஷம் கழிச்சு அத மறந்து போய் தாண்டிட்டான். After 3 years he has forgotten, he has also crossed the river. எதுக்கு போனா? Why did he go there? தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லி ஓடி போய்ட்டானே, அவனை கூப்பிட போனான். Because his one of the servant was flee away, he went and found him. எப்படியோ அவன் ஒரு காரணத்தை வச்சு வெளிய போனா முடிவு வந்துருச்சு. He kept on reason and went out. He got the finish. அதுபோல எரிகோவுக்கு நீ டூர் போனாலும் சரி, சொந்தக்காரனை பார்க்க போனாலும் சரி, நண்பர் வீட்டுக்கு போனாலும் சரி, எரிகோவுக்கு நீ போக கூடாது. You shouldn't go back to Jericho to see your friends or relatives or anywhere. அது எதை காண்பிக்கிறது? What does this show? சபையை விட்டு நீ உலகத்துக்கு போக கூடாது. You should not go back to the world by leaving the church. ஆசீர்வாதத்தை விட்டு பாவத்துக்கு போக கூடாது. You should not leave the blessing and go back to the sin. ஜெயத்திலிருந்து நீ தோல்விக்கு போக You கூடாது. should not go back to the failure from the victory. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார், நீ விழுகைக்கு போக கூடாது. You God has established you, you should not go back to the falling. அவன் அந்த மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டான். That man went from Jerusalem to Jericho. அங்க போயிட்ட பிறகு இனிமே எனக்கு பாஸ்டர் உதவி செய்யல, லேவியன் உதவி செய்யல, ஆசாரியன் உதவி செய்யலன்னு கடக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. There is no use of saying pastor is not helped, not Levites or Samaritan, nobody has helped after பாஸ்டர் saying. முத்தையான்னு ஒருத்தர் இருந்தாரு. There was a pastor called Pastor Muthaiya. அவரு யாராவது ஐயா நாங்க சோமலாம ஆஸ்பத்திரியில இருக்கோம், ராஜலட்சுமி ஆஸ்பத்திரியில இருக்கோம், நீ அங்கேயே இருன்றுவார். If anybody is saying pastor we are in the hospital so called that Rajalakshmi, நீங்க எப்போ வந்து ஜெபிக்க வரீங்க? நான் ஏன் அங்க வர்றேன்? நான் வரவே மாட்டேன். I will not come there, he will say. நான் அங்க வர்றதே கிடையாது. I will not come there, he will say. நீ கிறிஸ்துவின் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்துற இடத்துல வந்து நான் உன்னை பார்க்கணுமா, அங்க ஒரு ஜெபம் பண்ணணுமா?
தேவையே இல்லை, நீ அங்கே இரு, பொழைச்சு வந்தா வீட்டுக்கு வரேன் பாரு. If you are dividing the body of Christ, you are there, may you be there. If you are escape and come here. பாசிட்டிவும் லாஸ்ட்ல அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார். Positive also came to that level. ரொம்ப மெட்ராஸ்ல ஒரு முக்கியமான விசுவாசி ஹார்ட் ப்ராப்ளத்துல போய் படுத்துட்டாரு. Very important believer in Madras, he also went. உடனே சொல்லி விட்டாங்க. He said send that. அவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு விசுவாசிக்கிறேன், நீங்க வந்த பிறகு நான் என்ன செய்ய வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். Positive said, I hope God will give you healing, and when you come home I will come back and see you. நீ எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக கூடாது. You shouldn't go to Jericho. எருசலேம்னா சமாதானம். Jerusalem means peace. எரிகோனா என்னது? சாபம். It is curse. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனீன்னா நீ போய் சேர மாட்ட, போறதுக்குள்ளே உன்னை சொல்லி முடிச்சிடுவாங்க. If you go from Jerusalem to Jericho, you will not reach there, on the way you will be finished. On the wayலயே கல்லர் வந்து பிடிச்சிட்டான். On the way the robbers caught him. இப்போ அவனை எப்படி செஞ்சிட்டாங்க? குற்றுயிராய் விட்டான். They left him half wounded. Half dead. He was half dead. அதாவது பாதி செத்த நிலவரத்துல விட்டாச்சு. He was also half dead in the state left out. இனிமே அவன் எங்க போக முடியாது? எருசலேமுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, எரிகோவுக்கும் போக முடியாது. Hereafter he will not go back to Jerusalem or to Jericho. இப்படி மாட்டிக்கிட்ட விசுவாசிங்க ஒரு 50% சபையில இருக்காங்க. 50% of the believers are here like that river and sun. இங்கே இருக்காங்கன்னு சொல்றேன். Here also they are here. பாதிக்கு மேல இவனுக்கு இப்ப திரும்பி போனாலும் சாபம் வாங்குறாங்க, திருப்பி பரலோகத்துக்கு போறதுக்கும் அவ்வளவு டெவலப் பண்ற அளவுலயும் என்ன இல்ல, கிருபை இல்ல. More than half of the believers, they are in the condition, they go back, they don't want to go back to the Lord, they can't even go to heaven. ஆண்டவரா பார்த்து ஏதாவது கொடுத்தா கொடுக்கட்டும்னு அப்படி உயிர் ஊசலாடிட்டே எழுதிக்கிட்டே வர்றான் இதுல. Now they are also with a half day, now they are, whether God is giving, let them give. அவங்களுக்கு கோயிலையும் விட முடியாது, ராபோஜனம் எடுக்க முடியாது. They can't come to the church, even they can't take the communion. புரியுதா? Do you understand? சர்வீஸ்க்கு வரமாவும் இருக்க முடியாது, அதே நேரத்துல ராபோஜனமும் எடுக்க முடியாது. They can't take the communion. இதெல்லாம் half dead case. இதெல்லாம் குற்றுயிரான கேஸ். These are half dead case. அது அங்கேயே தான் கிடக்கும். They will be there. ஆசாரியன் வந்தார். The priest came. அவன் எப்படி பார்த்தான், இவனை தொட்டா தீட்டாயிருந்தான், அவன் பைபாஸ்ல டைவர்ஷன்ல போயிட்டான். He diverted and when in the bypass if he touched me he will be divided. லேவியன் வந்தான். The Levite came next. அவன் அடுத்த ரூட்ல போயிட்டான். He also went in another route. வேற வழி இல்ல, சமாரியன் இந்த கூட்டத்துல வருகிறார். No other go, the Samaritan came on that way. எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். He brought wine and the oil. எருசலேம்ல இருந்து எரிகோ 27 கிலோமீட்டரா? 27 kilometers from Jerusalem to Jericho. 27, ஆமா. எருசலேம்ல இருந்து எரிகோ 27 கிலோமீட்டர். இவர் வந்து பாதியில வந்து 13.5 கிலோமீட்டர்ல ஆல் அவுட். ஆல் அவுட் ஆகல, ஆஃப் டெட்ல வந்தார். 13.5 kilometers he was off dead. இப்போ இவனுக்கு பேச்சு இல்ல, மூச்சு இல்ல. இவனை எங்க கொண்டு போறது? எருசலேமுக்கு வரல, எரிகோவுக்கு வரல, கடைசில எங்க கொண்டு போட்டாச்சே? சத்திரத்துல தான் இப்ப இருக்கான். He was in the inn because he couldn't come back to Jerusalem or Jericho. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி எல்லாம் எருசலேம்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க? How many of you are going like this today? பாவத்துல இருந்து நீ பரிசுத்தத்துக்கு வரணுமே தவிர பரிசுத்தத்துல இருந்து எங்க போக கூடாது? பாவத்துக்கு போக கூடாது. You have to come from sin to holiness, not from holiness to sin. உன்னை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆளுங்க வெயிட்டிங்ல இருக்கான். Many people are waiting to catch you. கல்லர் கையில் அகப்பட்டான். He was also caught in the hands of the robbers. கல்லன் சொன்னா பிசாசுன்னு சொல்லலாம். The robber means there is a devil. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரா. The thief comes to steal, kill and destroy, not for any other purpose. அதே நேரத்துல கல்லன் இன்னொரு 2-3 கல்லர் இருக்காங்க, அதையும் சொல்றேன். So many are the other 3 thieves also. அது யாரு? Who are they? கள்ள அப்போஸ்தலர். They are the கள்ள தீர்க்கதரிசிகள். They are the false prophets. கள்ள சகோதரர்கள். False brethren. இவங்களும் யாரு? Who are they? இவங்களுக்கு பேர் என்னதான்? கல்லர்கள். They are also like robbers. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்டவங்க கையில சிக்கினீங்கன்னா, ஐயோ பெண்டிகாஸ்டுக்கு போனியா, நீ அங்க ராபோஜன தரட்ட, நான் வாரம் தர்றேன், இங்கே வா. You are entangled in their gang, they will say no need to go to Pentecost, I will give you every week communion, you say. யோசிச்சு பாருங்க. You think about it. நம்ம 2 கப் வச்சுக்கிட்டு கம்யூனியன் கொடுத்துட்டு அலையறோம். We are giving 2 cups and give you the communion. ஒரு சபை வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கு. One church there is the whole world it is. அவங்க அந்த கம்யூனியன் கப் மட்டுமே எல்லா சர்ச்சிலையும் ஒரே ஸ்டைல்ல கப் இருக்கணும்னு சொல்லி 7 crores-க்கு 7 கோடிக்கு ஆர்டர் கொடுத்திருக்கான். They have given order for 7 crores to get a cup for the communion for all the churches they need. அந்த கப்ல நான் என்கிட்ட ஒரு கப் இருக்கு. I have also a cup like that. எவ்வளவு இருக்கும் அந்த கப்? There's very small one. அது அந்த தாம்பலம் மாதிரி ஹோல்ஸா இருக்கும். அந்த கப் அப்படியே வச்சு அதுக்கு பிரெட் வைக்கிறதுக்கு ஒரு டிசைன், இதெல்லாம் வச்சு கடைசில சிலுவை போட்டு அது இவ்வளவு சைஸ்க்கு வரும். ஒரு இது வேர்ல்டு வைடு அந்த சர்ச் இருக்கு, எல்லா சர்ச்சுக்கும் அதை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆர்டர் மட்டும் எவ்வளவு? 7 கோடிக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. Well, why they have given the cups like this and there is an order for 7 crores.
7 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம விசுவாசி தான் எடுத்திருக்கிறார். Our believer only taken that. மெட்ராஸ்ல நம்ம விசுவாசி தான் அந்த கப்பை எடுத்து செய்றாரு. நான் போய் பார்த்தேன், காஸ்பல் ஃபார் ஏசியா அப்படின்னு போட்டிருக்கு. It is given இப்ப gospel for யாருன்னு Asia. கண்டுபிடிச்சிருவீங்க. காஸ்பல் ஃபார் ஏசியா, Gospel for Asia. அவர் தான் இதை கொடுத்துருக்காரு. 7 crores கம்யூனியன் கப்புக்கு மட்டும் அவன் செலவழிச்சிருக்கிறது 7 கோடி. 7 crores of money they were spent for this communion cups. இன்னைக்கு உலகத்துல பல பார்க்க உன்னை குற்றுயிரா மாத்துறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறான். In the world, so many people are make you half dead. இவன் போய் அவன் கையில அகப்பட்டான். He went and entangled in his hand. ஒரு சாதாரண விசுவாசி இல்ல, Not an ordinary believer. அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கூட அவன் கையில சிக்கிறான். Even the anointed person also caught in his hand. புலம்பல் 4:20 பார்க்கும் பொழுது, When Lamentation 4:20, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்கள் நாசியின் சுவாசமா இருந்தவன் படுகுழியிலே அகப்பட்டு விட்டானே என்று சொல்லி இருக்கிறார். it is said the word one was anointed by the Lord, he is entangled in the snare of the witch. அவன் கொண்டு போய் அங்க சேர்த்துருவான். He will be taken to that place. அவன் வஸ்திரங்கள் எல்லாம் உறிஞ்சிட்டான். They have taken a stripped of all the garments. அது எதை காண்பிக்கிறது? What does it show? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளுதல். It is also said that the principalities உனக்குள்ள and powers இருக்கிறதான அதிகாரம், பிசாசுகளை துரத்துற வல்லமை எல்லாம் அவன் எடுத்துருவான். he will take away all the power and authority to cast away. எரிகோவை கட்டாதே, எரிகோவுக்கு போகாதே. Don't build Jericho and don't go back to Jericho. சும்மா கூட டைம் பாசிங் கூட எரிகோவுக்கு போகாத. For the time passing sake, don't go to Jericho. எரிகோவை பத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். If it is said in the New Testament, it's wonderful about Jericho. எரிகோவுக்கு போனா வாசல்லே உட்கார்ந்திருக்கவன் எல்லாம் குருடனா உட்கார்ந்திருந்தான். Those who sat in the Jericho, the door, all were blind people. தரிசனமே அவனுக்கு கிடையாது. He did not have any vision at all. இந்த பர்திமேயு திமேயு இருந்த இடம்லாம் யாருதான்? எங்கதான்? எருசலேம் தான். சாரி, எரிகோ தான். All the blind people were in Jerusalem. இவன் உட்கார்ந்திருக்கிற இடமெல்லாம் அதான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பாருங்க, எரிகோவில் தான். எரிகோவுக்கு அவர் போகிற வழியிலேயே இருக்கிறவனை பார்த்தா ஒரு டீசென்ட்டான மனுஷன் கிடையாது. எல்லாம் யாரு? குருடன் தான் போய் எரிகோவில் உட்கார்ந்திருப்பான். In Jericho, all the way, all the blind people will sat on the road. எரிகோவில் தான் நம்ம சகையு இருந்தாரு. Sagayu was also in Jericho. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி இல்லாதவன் எல்லாம் இருக்கிற இடம் எது? எரிகோ. With the people they do not have any growth in their spiritual life. எல்லாரும் இயேசுவை பார்க்கிறதுக்கு கூட்டத்துல தள்ளிட்டு போனா, இவன் புது ஐடியா வந்து ஒரு மரத்துல ஏறிட்டான். When all want to go in the multitude and see Jesus, he went up to the tree. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு குரூப் இருந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. You might have heard about a group. There was a group before some days back. பாலாசீர் லாரின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. There is Balasir Lori. மனுஷன் எப்பொழுது சந்திரனில் கால் வைத்து விட்டானோ ஆண்டவர் அங்கிருந்து கீழே வந்து விட்டார்ன்றான். When a man put his step on the moon, when the God has come down from there. இவன் போய் ஃபாரின்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பெரிய இது பண்ணி ஜனங்கள்லாம் பயங்கர கூட்டம், இயேசு வர்றாருன்னு வெயிட்டிங்ல. ஏன்னா அங்க கால் வச்சிட்ட உடனே அவருக்கு அங்க இடம் இல்லையா, அவர் எங்க வந்துட்டாரு? இங்க வந்துட்டாரு. They went and said in foreign countries and they were all believe Jesus is going to come down. இப்போ கூட 2008ல வர்றாருன்னு ஒருத்தன் இப்போ பேப்பர்ல போட்டுட்டு இருக்கான். A man is also giving in the publishing in the paper. இயேசுவுக்கே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. The Bible says Jesus himself do not know about that, how he அந்த நாளிகையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான், குமாரனுக்கும் அறியான்னு சொல்லி இருக்கு. ஆனா மே 28 என்னோ டேட் போட்டுட்டு இருக்கான் நம்மால். Our people are giving the date May 28. Even Jesus himself do not know that time. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எங்க போகுது? Today where is your life is going on? அந்த பாலாசீர் லாரி கடைசில என்ன ஆயிச்சு தெரியுமா? What happened at last? The Balasir Lori. எல்லா சொத்துக்களையும் வித்து வேஸ்டா வச்சிருக்க எல்லாத்தையும் வித்து அந்த கையில கொடுத்துட்டான். Why are you having all the material, sell it and give உலக பிரகாரமா தூத்துக்குள்ள எனக்கு சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் சொத்து வித்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. Many people also sold the property and gave to that man. கடைசில பார்த்தா இயேசு வரல, சொத்தும் கிடைக்கல. Jesus also did not come, they did not get back the property. முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? What is the end? Do you know? உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நல்ல கிறிஸ்தவர்களுக்கு. You may not be, some of you know. நேம் அப்படியே மாத்தி குருதேவன்னு மாத்திட்டாரு. Simply they changed the name Gurudev. குற்றாலத்துல ஒரு ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணி குருதேவன்னு வேப்பலையை வச்சு ஆவியெல்லாம் துரத்துற கண்டிஷன். அந்த படத்தெல்லாம் நான் பார்த்தேன். I have seen him in Kuttalam. They have started the name called தொடங்குனது எங்க? தொடங்குனது எருசலேம், போனது எங்க? குற்றாலம். எரிகோல போய் நின்னுச்சு வண்டி. They have started in Jerusalem, now they reached in Kuttalam. இவங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand all these people. பிசாசு ஒரு திருடன். The devil is a robber. கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, கள்ள சகோதரர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. The false apostle, false prophets and false brethren also they. அதே மாதிரி எரிகோவுல நீ போனீன்னா அங்க குருடனை தான் நீ பார்க்கலாம். தரிசனம் இல்லாதவன்லாம் இருக்கிற இடம் என்னது? எருசலேம். If you go to Jericho, you can see only the blind people. Those are Jericho. All the blind people and without any adhe pola sagai இருக்கிற இடம் இதுதான். அநியாயமா காசை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்கிற ஆள் இருக்கிற இடம் எது? நீ சபையில இருக்கலாம், அநியாயமா சம்பாதிச்சேன்னா நீ இருக்கிற இடம் எது?
எரிகோ. Even like Sagai, you unrighteously getting the money and putting in the pocket, if you are also like that, you are in Jericho. எரிகோவுக்கு போகாதே. Don't go to Jericho. எரிகோவை கட்டாதே. Don't build Jericho. எரிகோவில் தங்காதே. Don't dwell at Jericho. அடுத்த குரூப் போய் அங்கேயே செட்டில் ஆயிடுறான். The other group goes there and dwell there. சில விசுவாசிகள் ஊர் மாதிரியே போயிட்டான், என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். Some believers, they have gone to the other city, they did not even tell to me. ஃபேமிலியே காலி பண்ணி வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டான், என்கிட்டயே சொல்லல எங்க போயிட்டான், எரிகோவுக்கு போயிட்டானா எங்க போயிட்டான். They have vacated even the house and went somewhere. I do not know whether they went to Jericho. எரிகோவுல நீ தங்குனேன்னா உன் இருதயம் ஸ்டெடியா இருக்காது, கரஞ்சு போயிடும். If you dwell at Jericho, your heart will not be steady, it will be நீ melted எரிகோவுல away. தங்கி இருக்கிறியாங்கிறதுக்கு இப்ப நீயே அனலைஸ் பண்ணலாம். You can analyze whether you are staying at Jericho or not. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டுன்னு ஒரு பெண் சொன்னா. Joshua 2:11, a woman said, our hearts are melted என்னுடைய away. தைரியமே அற்று போயிடுச்சு. We don't have any courage at all. மொத்தமா தைரியம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. We don't have any courage. இன்னைக்கு தைரியம் இல்லாம விசுவாச வாழ்க்கையில நீ இருக்கிற, இல்ல ரொம்ப தடுமாறுற, உன் இருதயம் ரொம்ப தடுமாறுது அப்படின்னு சொன்னா நீ எங்க வந்துட்டேன்னு அர்த்தம்? எரியோவில் தங்கிட்டேன்னு அர்த்தம். If you don't have any courage today and you are also stumbling, you are coming to Jericho. யோசுவா 2:1ல பாத்தீங்கன்னா அந்த மதில்ல தங்கி இருந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவளுடைய வாழ்க்கை ரொம்ப கீழ்த்தரமா இருந்துச்சு. In Joshua 2:1, the woman which was dwell at the Jericho, அவளுடைய வாழ்க்கையே தாறுமாறா இருந்துச்சு. his life was one perverse one. அதனால எரியோவில் நீ தங்காத. So don't dwell at Jericho. ஒரு விசுவாசி தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகவே A கூடாது. believer shouldn't go back to the place without the will of தேவ God. சித்தம் இல்லாத இடத்துல தங்கவே கூடாது. Shouldn't dwell at the place without the will of God. ஆனா இதே ஊர்ல தீர்க்கதரிசிகளும் தங்கி இருந்தாங்க. அதான் பெரிய பியூட்டி. It was a very great beauty. Even the prophets were also dwelt at Jericho. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 2 Kings 2:4, எரியோவில தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அங்கேயும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க விட்டாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். in Jericho itself they were also prophesying. If we live anywhere, they will be going and prophesying. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இருந்த இடம் எது? எரிகோ. The sons of prophets, where they were in Jericho. எரிகோவில தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. The sons of prophets were in Jericho. அவன் அங்க தீர்க்கதரிசனம் சொன்னான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நீ அதிசயங்களை காண்பாய், எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தான். He was also saying, God is with you and God is with me, the miracle is going to happen for you, everything was ஆனா லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா? But how were their life? லைஃப் எப்படி இருந்துச்சு? How was their life? தீர்க்கதரிசனம் நீயும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். All can prophesy, you and I, everybody. ஆனா லைஃப், But the life, இவங்க எல்லாரும் சேர்ந்து எலிசாவை குழப்பினான். they all joined together and confused உன்னுடைய Elijah. ஆண்டவனை இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்? எடுக்க போறார் என்பது உனக்கு தெரியுமா? Do you know today your master, the Lord is going to take your master? அவன் சொன்னா, நீ எல்லாரும் சும்மா இரு, எனக்கு என்ன செய்யும் தெரியும். All you be quiet, I know everything, he said. ஒருத்தன் பரலோகத்துக்கு போக போறான், ஒருத்தன் பின்னால போறான். நீ தீர்க்கதரிசி, நீ எங்க போனோம்? நீ எரிகோ விட்டுட்டு அவன் பின்னால போ. நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கூட்டம். A man is going to heaven, another son is following, you can also go back to him. நீ இரட்டிப்பான வல்லமையை பெற்று நீ திரும்பி வரலாம். You can also go and get the power back and come. அந்த லைஃபை நீ எதிர்பார்க்காம போய்கிட்டு இருக்கிறவனை டிஸ்கரேஜ் பண்ற. போச்சு, இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சு. You are also discouraging him, one go நீ back. என்ன தீர்க்கதரிசி? What kind of prophet are நீ you? என்ன தீர்க்கதரிசி? What are you prophet? நீ எரிகோவில தங்கனா உன் தீர்க்க தரிசனத்துல வெயிட் இருக்காது. If you dwelt at Jericho, in your prophecy there is no கடைசி weight. வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளையே நான் உன்னோட இருக்கிறேன் இதே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்கலாம். You can go on prophecy, my children, I am with you. எரிகோவிலே நீ தங்க கூடாது. You shouldn't dwell at Jerusalem, Jericho. கடைசியாக At last, எரிகோவின் பொருள் உன்கிட்ட இருக்க கூடாது. you shouldn't have any things of Jericho in you. அது இருந்தாலே சாபம்தான். If you have that, it is a cursed thing. எரிகோ சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்க கூடாது. Whatever pertaining to Jericho should not found in you. நான் மதுரையில இருக்கும்போது When I was in Madurai, ஒரு ஏரியா பிரேயருக்கு போயிருந்தேன். I went for an area prayer. இங்கே தான் நான் கொஞ்சம் பிஸி ஆகி போயிட்டேன். அங்கெல்லாம் ஏரியா பிரேயர் வீடுகளுக்கு போவோம். We will go to the area prayer that to the house. அப்படி ஒரு ஏரியா பிரேயருக்கு போயிருக்கும்போது ஒரு நியூ சோல் வந்திருந்தாங்க. A new soul came to that area prayer. அந்த அம்மா ஒரே அழுதாங்க. The sister started crying. என்னன்னு கேட்டேன். I asked why. என் பையனை அநியாயமா போதைப் பொருள் தடுப்பு இதில் வச்சு உள்ள வச்சுட்டாங்க, ஜாமீனே கிடையாது. My son did not get any release at all because they caught him under the drug addict. போதை ட்ரக் அடிக்ட் இல்லைங்க, போதை தடுப்பு. அந்த பிரிவுன்னு ஒரு போலீஸ்ல போதை தடுப்புன்னு ஒரு பிரிவு இருக்கு. There is a portion called the addict prevention. இந்த போதை பொருள் எல்லாம் கடத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. They will not get any release at all. என் பையன் அந்த தப்பே பண்ணலையா, ஆனா என் பையனை அநியாயமா உள்ளதுக்கு வச்சிட்டாங்க, ஜாமீன் கூட தர மாட்டேங்கறாங்க. They are not even giving any bail or my son did not do anything. என்ன செஞ்சான் அவங்க பையன் நான் கேட்டேன். What is your சொல்லுங்கங்க, நான் அவன் என்ன செஞ்சான்னு நான் கேட்டேன். What did he do? I asked.
கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு பழைய எம்எல்ஏக்கு என் பையன் டிரைவராக இருந்தான். My son was a driver to an old MLA. அவர் இந்த போதைப் பொருள் கடத்துற வேலை செஞ்சிருக்காரு. என் பையனுக்கு அது தெரியவே தெரியாது. He was also a smuggler of the drugs. My son do not know anything. அவரை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற ஒரு கண்டிஷன் வந்த பொழுது அவர் ஒரு சின்ன டீ தூள் மாதிரி ஒரு பாக்கெட்டை என் பையன்கிட்ட கொடுத்து, நான் கேட்கும்போது கொடுறா அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லி கையில கொடுத்துட்டு அவன் போயிட்டான். When he was traced out, he gave a packet like a tea packet. He gave to my son and went. இவனும் அதை என்னன்னே தெரியாம வாங்கிட்டான். அதுக்குள்ள அவரை அந்த எம்எல்ஏ ரொம்ப விரட்டினாங்க. அவன் தப்பி சிலோன் போய் சேர்ந்தான். He did not know anything. He got it. That MLA was called. He went to Sri Lanka. அவனுக்கு அந்த எம்எல்ஏ முதல்ல பிடிச்சி என்கொயரி பண்ணும்போது, நான் ஒன்றும் கடத்தல, என் டிரைவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை எஸ்கேப் பண்ணி விட்டாங்க. அவன் தப்பி ஓடிவிட்டான். The MLA was escaped to Sri Lanka. He said not I, but the driver did everything. இந்த டிரைவர் பையனை பாவம் வீட்டில் வந்து பிடிச்சா. When he was caught at home, உன்கிட்ட வந்து அந்த எம்எல்ஏ ஒரு பார்சல் கொடுத்தாரு. அது எங்க? Where is the parcel? You got it from the MLA? அவன் சொன்னா, என் வீட்டில் அந்த டிவி மேல வச்சிருக்கேன். I kept it on the TV in my house. இவனுக்கு அது என்னன்னே என்ன செய்யாது, சுத்தமா தெரியாது. He did not know about what was that. ஒரு பார்சல் கொடுத்தாரு. அது நான் என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் என்ன செஞ்சிருக்கேன், எங்க வச்சிருக்கேன்னா எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு கேட்டா அவன் சொன்னா, நான் எதுக்கு மேல வச்சிட்டு இருக்கேன், டிவி மேல போட்டிருக்கேன், அங்கதான் கிடக்குது. நான் They thought he has given one packet. I kept on the TV. உடனே போய் பார்த்தா டிவி மேல தான் என்ன செய்யுது, அந்த டீ போட்ல மாதிரி அந்த பேப்பர்ல கிடக்குது. That pocket was also on that TV. உடனே போலீஸ் போய் அதை எடுத்து கேப்சர் பண்ணி திறந்து பார்த்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள் அது. That was the crores of rupees drugs inside the pocket. இவனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இன்னும் வெளியே வரல அவன். He was prison. He did not come out. நீ எரிகோ போக வேண்டாம், எரிகோல தங்க வேண்டாம், எரிகோ கட்ட வேண்டாம். எரிகோவின் பொருள் உள்ள வந்தாலே சாவனா. If you don't build Jericho, you don't go to Jericho, don't dwell at Jericho. If you have the things of Jericho, it is cursed. வீட்ல பீரோல எரிகோ பொருள் இருக்கா? Do you have any things of Jericho in your bureau? பாபிலோனிய சால்வை இருக்கா? Do you have the Babylonian shawl? வெள்ளி சேக்கல் இருக்கா? Do you have the shekel of silver in you? பொன் பாலம் இருக்கா? Do you have the wedge of gold? பேதுருவை பார்த்து ஒருத்தன் கேட்டான், ஐயா ஏதாவது கொடுங்க. நான் சொன்னா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்ன கிடையாது, பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட கிடையாதுப்பா. See Peter, a man asked, sir, you give something. He said, we don't have anything what you expect. என்னதுதான், இயேசுவின் நாமம் மட்டும் தான் இருக்கு. Only I have the name of Jesus. அங்க இந்த ஆகானை கூப்பிட்டு கேட்டா, நான் எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். When this Agan was called and asked, I have buried everything, he said. யோசுவா 6 அதிகாரம் 17 வசனத்துல எரிகோவின் பொருள் சாபத்தீடானது. In Joshua 6:11, the cursed things of Jericho. யோசுவா 6:17 சொல்லி இருக்குது. In Joshua 6:17, அது அந்த பொருள் எல்லாம் சாபத்தீடு. all these are accursed things. 7 அதிகாரம் 21 அது எல்லாம் அவன் வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். In 7:21, he has buried everything in his house. உன் இருதயத்தின் ஆழத்துல இது மேல ஆசைகளோ இச்சைகளோ எண்ணங்களோ இருந்து இருதயத்துக்குள்ள நீ புதைச்சு வச்சிருந்தாலும் அது பாவம், சாபம். It is also a curse and sin if you are having in the deep of the heart everything hidden. எருசலேம் எரிகோவை கட்டாதே. Don't build Jericho. எரிகோ போகாதே. Don't go to Jericho. எரிகோவில் தங்காதே. Don't dwell at Jericho. எரிகோ பொருளை வீட்டில் வைக்காதே. Don't keep anything of the Jericho and in your house. பாத்தார், இந்த எரிகோவை அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கிட்டார். God was broken and bruised Jericho. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? ராபோஜனத்துக்கு முன்னால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. Before the communion, you all have to take a decision. கர்த்தர் இந்த காலையில எரிகோவை உடைச்சிருக்காரு. Today God, in this morning, God has broken this Jericho. அடைபட்டிருந்த எரிகோவை கோட்டையை கர்த்தர் நொறுக்கி இருக்கிறார். God has broken the closed Jericho which was shut. அபிஷேகம் அதை சுட்டெரிச்சிருக்கிறார். The anointing has burnt it away. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். Today you have to take a decision. அந்த சபிக்கப்பட்ட பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். I will not go back to the cursed old life. ஒன்று, எரிகோவை கட்ட மாட்டேன். One thing, I will not build again the Jericho. இரண்டாவது, எரிகோ போக மாட்டேன். Secondly, I will not go back to Jericho. எரிகோ இருக்கிற இடத்துல நான் தங்க மாட்டேன். I will not dwell in Jericho. எரிகோவின் பொருளை நான் எடுக்க I மாட்டேன். will not take any things of Jericho. எத்தனை பேர் அப்படி முடிவெடுக்க போறீங்க? How many of you want to take the decision like that? உடைக்கப்பட்ட எரிகோவை மறுபடி நீ கட்ட முற்படாத. You don't take a plan to build away the Jericho which was broken down. இயேசு அந்த எரிகோவுக்கு உள்ள வந்தார். Jesus came inside the Jericho. வந்து பார்த்தா சகை உட்கார்ந்திருக்கான். Sagi was seated there. அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். Jesus made him as a son of Abraham, the Zacchaeus. அங்க ஒரு குருடன் உட்கார்ந்திருந்தான். There was a blind man அவன் seated பார்வையை there. தெளிவாக்கி விட்டார். God cleared the eyesight of him. அதுக்கு பிறகு அங்க உட்காருவானா? After that, will he sit there? எரிகோ பக்கம் கூட போக மாட்டான். He will not go near by Jericho. After that, எரிகோ பக்கம் கூட போக மாட்டான். he will not go near to Jericho. கொஞ்ச நாளைக்கு முன்னால
ஒரு சூரிய கிரகணம் வந்தது. And before some days there was a solar eclipse. கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணிருந்தான், இந்த யாரும் government சூரியனை even- வெறும் கண்ணால் என்ன செய்யாதீர்கள், You பார்க்காதீர்கள். shouldn't see your naked eye. ஒரு சிஸ்டர் போய் அது என்னது வெறும் கண்ணால பாக்குறது, கண்ணாடி போட்டு பாக்குறதுன்னு போய் பார்த்துட்டு வந்துச்சு. One sister went and saw how they are saying with naked eye. பார்த்தபோது ரொம்ப அழகா இருந்துச்சு, அது கருப்பா வளையமா அப்படிலாம் தெரிஞ்சது. It was a beautiful like a black coloring like. ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க கண்ணுல கருப்பா வந்துருச்சு. After 2 days கண்ணு she also தெரியாம got the black. கண்ணெல்லாம் தண்ணியா ஒழுகி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. After that she was also in from her eyes so that water is. இப்ப பரலோக கவர்மெண்ட்ல இருந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம், எரிகோவைக்கு கட்டாதே. So we are again like announce like government we are தூது announcing பரலோகத்துல government இருந்து Jericho. தூது வருது, எரிகோவை கட்டாதே, From the heaven the message comes. அஸ்திவாரம் போடாதே, Don't lay the foundation. வாசலை வைக்காதே, Don't set up the gate. எரிகோ போகாதே, Don't go back to Jericho. சூழ்நிலையில் மத்தியில கூட எரிகோவில தங்கிடாதே, Among the situation don't dwell at Jericho. தீர்க்கதரிசி கூட தங்காதே, Even the prophet don't dwell there. எரிகோவின் பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்காதே, Don't keep any things of Jericho at home. கொண்டு போய் அதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல சேர்த்துரு. Okay, take everything to the holy place and gather. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Now, shall we all close our நீங்க ஒரு eyes? தீர்மானப்படுங்க, கர்த்தர் ஒரு கிருபை தருவார், அதோட நம்ம அடுத்த கர்த்தருடைய பந்திக்கு போவோம். Take a decision. God will give you a grace and we can go to the next God's இது communion. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய ஒரு முக்கியமான காரியம். These are the very important portion for our individual life. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். The presence of God is going to change your life. விவரம் தெரியாம அந்த பெத்தேல் ஊரான் போய் கட்டிவிட்டான். Without knowing, understanding, the man of Bethel went and built. முடிவு என்ன? What was the end? 2 பிள்ளைகளும் போயிடுச்சு. And the 2 children were died. நீ போய் விவரம் தெரியாம எரியோவை கட்ட போனீன்னா உன்னுடைய சரீரமும் உருவழிஞ்சு போய் என்னைக்கோ உன்னை பார்த்தவங்க நீயா இப்படி மாறிட்டேன்னு உன்னை பத்தி ஆச்சரியப்படுவாங்க. உன் சரீரம் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ரொம்ப பின்தங்கிடுவ. Without knowledge, if you go again and build me, your body and the spirit all will become wasted. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். Let us kneel down for 2 minutes. கர்த்தாவே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். Lord, I இனிமேல் take a decision. இன்றைக்கு நீர் இடித்த எரிகோவை நான் இனி கட்ட மாட்டேன். Lord, with the சொல்லுங்க Jericho which பார்க்கலாம் you have எல்லாரும். built, I will not build நீர் it again. இடித்த எரிகோவை நான் கட்ட மாட்டேன். Lord, which you have broken the Jericho, I will not build again. எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த வாழ்க்கைக்குள்ள போக கூடாது In கர்த்தாவே. whatever situation, I will not go back to that life. எந்த நெருக்கத்திலும் நான் எரிகோவுக்கு போயிரவே கூடாது. Whatever sickness, I will not go back to that Jericho. பணம் கிடைச்சாலும் போயிட கூடாது, பணம் இழந்தாலும் நான் போயிட கூடாது. If I get money, if I lose money, I should not go there. எந்த சூழ்நிலையிலும் நான் எரிகோவின் வாழ்க்கையில தங்கி விடவே கூடாது. In whatever situation, we should not dwell at Jericho. என்னுடைய வீட்டிலேயோ என்னுடைய வாழ்க்கையிலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ எரிகோவின் பொருள்கள் ஏதாவது இருந்தால் தயவாய் அதை எனக்கு வெளிப்படுத்த, நான் அதை அகற்றி விடுகிறேன் ஆண்டவரே. Lord, kindly reveal me if any things of Jericho found in my life, in my house and in my business or anything, I will take out. எரிகோவின் பொருள் உன் வீட்ல வேண்டாம். No need any things of Jericho in your house. நான் ஓபனா சொல்றேன், இந்த ஷோகேஸ் கீகேஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்மை பிசாசு எல்லாத்தையும் வீட்ல வைக்காத, தூக்கி குப்பையில போடு எல்லாத்தையும். Openly I say all things of the showcase, everything, throw it out. கன்றுக்குட்டியை தூக்கி வச்சு தான் எருசலேம் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தை சம்பாதிச்சிட்டாங்க. After keeping the calf only they go இல்ல, என் பிள்ளை 1.5 வயசுல வளர்ந்துச்சு, உன் பிள்ளை தான் இப்ப கல்யாணம் கட்டி அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, திருப்பி எதுக்கு அதை வச்சிட்டு இருக்க நீ? Why are you having all the showcase, all the dolls, everything? Because your child got married. தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும். Throw it in the dustbin. வசனத்தை வை. Keep the word of God. கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்ல இருக்கட்டும். Let the word of God be in your ஒரு house. அந்நியனோ பரதேசியோ யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கட்டும். Let the pilgrim or stranger, let him come in your house, let him read the word of God. எரிகோவின் பொருள் ஒண்ணும் உன் வீட்ல இருக்கவே கூடாது. No things of Jericho should not be found in your house. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இனிமேல் உன் வாழ்க்கையில எரிகோவின் சிந்தையே இல்லாதபடி ஒரு அபிஷேகம் தருவார். உன் நினைவு தோற்றமெல்லாம் தெய்வீகம் தெய்வீகம் தெய்வீகமாய் மாறிவிடும். Let us all humble ourselves and submit ourselves. Will mind will be only holy, not anything of Jericho. Hallelujah, hallelujah. Savior Rabalia Balaka Shabalaka Tura. Jesus, hallelujah. Ribika Wala Baribana Sabaniada. Yesue. Amen. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? நீ வாயை திறந்து எடுக்கணும், அறிக்கை செய்யி கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் எரிகோவை கட்டக்கூடாது. கோபம் வந்தாலும் சரி, விழுக வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, எரிகோவை கட்டக்கூடாது, எரிகோவில் தங்கக்கூடாது, எரிகோவுக்கு போகக்கூடாது, எரிகோவின் பொருளை நான் எடுக்கவே கூடாது. ஒன்று வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து எந்த
இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். 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 ஹalleluya hallelujah hallelujah ribana bala bara bala urana bala katina kada bakati dikada da 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 namani alas hallelujah lisha bala bari bala கர்த்தருடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதன்படி ஜீவிக்கக்கூடிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் உள்ள வாழ்க்கையில ஒரு தெய்வீகத்தை கடைபிடிக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் கூட்டத்தின் மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி